கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பொருளாதார செழிப்பை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்படித்தானே? தேவன் நமக்கு அந்த பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை தந்த அந்த தேவன், அவருடைய வார்த்தை மூலமாக நம்ம பலவிதமான பகுதிகளாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இதில் சில முக்கியமான பகுதிகளை நாம் பார்த்தோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த போன வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் எந்தெந்த தலைப்புன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 4வது தலைப்பில் நம்ம என்னத்தை பார்க்க வருகிறோம்? இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற தலைப்பிலிருந்து விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் மூலமாக பெருக்கம், இதைத்தான் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இதன் மூலமாக நமக்கு எப்படி பெருக்கம் உண்டாகிறது, இது எந்த விதத்தில் வேலை செய்கிறது, பொருளாதாரத்திலையும் எப்படி வேலை செய்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். அதை தான் தொடர்ந்து போன வாரத்திலையும் பார்த்தோம் அல்லவா? பெருக்கம் என்பது தேவனுடைய எண்ணமாக இருக்கிறது. அவருடைய விருப்பம் இருக்குது, சித்தம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் பெருக வேண்டும். பாருங்கள், தேவனுடைய படைப்பை பாருங்கள். எல்லா ஜீவராசிகளும் எல்லாமே பெருக்கம் உண்டாக வேண்டும் என்று தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். அப்படி தானே? பாருங்கள், எல்லா உயிரினங்களுக்கும் அதனுக்குள்ள ஒரு விதையை வைத்து தான் அதை உருவாக்கி இருக்கிறார். அது பெருகணும். தேவன் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். அதை முதல்ல நீங்கள் முழு மனதோட உள்ளத்தில் வச்சுக்கணும். என் தேவன் எல்லாத்திலும் பெருக்கத்தின் தேவன். ஐஸ்வர்யம், சம்பத்து, எல்லாத்தையும் ஆயுசு எல்லாத்தையும் பெருகக்கூடிய தேவன் எனக்குள்ள இருக்கிறார். இது அப்படியே ஆணித்தனமாக உள்ள எப்பொழுதும் விசுவாசம் இருக்கணும். பெருக்கத்தின் தேவன். அவர் உங்களை ஓட்டாண்டி வைக்கிறதுக்கு விரும்பலை. நீங்கள் பெருகி போகணும். இன்னையிலிருந்து நிலைமை இருக்கிறத விட நீங்கள் இன்னும் 1000 மடங்கு 1,00,000 மடங்கு பெருக வேண்டும் என்று தான் அவருடைய விருப்பம் இருக்குது. பாருங்கள், நாம் இந்த நிலையில் இருந்து பெருக்கம் எப்படி உண்டாகுவது? இந்த நிலையில் இருக்கோம். நம்ம ஒரு உதாரணம் இருக்குது. நம்ம இந்த நிலையில் இருக்கோம். ஆனால் இதுலேருந்து பெருக்கத்தை எப்படி உண்டாகுவது? தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழி என்ன? அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். விதைப்பு அறுப்பு. ஒரு விவசாயி எப்படி சொல்கிறார்? தன்னுடைய விதை நெல் வச்சிருக்கிறான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விதை நெல் வச்சுட்டான், இல்லை ஒரு கடலை வச்சுருக்கான் விதை. அதாவது அவங்க கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ஆனால் அதைத்தை வச்சு தான் அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, விதைச்சி மறுபடியும் அறுவடை பண்ணுவாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும், இதை தின்னுட்டோம்னா மற்றவர்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஊர் சைட்லலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா விதை நெல்லை யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது எதிர்காலம் அவங்க அந்த இதில் தான் இருக்குது. அவங்களுக்கு விளைச்சல் வேணுமா, சாப்பாடு வேணுமா, நெல் வேணுமா, கடலை வேணுமா, பருத்தி, இதெல்லாம் அங்கே விதையில் தான் இருக்குது. அதே தின்னுட்டானா எப்படி கிடைக்கும்? மறுபடியும் வேறு யார்கிட்ட தரைய மாட்டாங்க. அப்போ உள்ள காலங்களில் இந்த மாதிரி விதை நெல் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அதை பத்திரமாக பாதுகாத்து வச்சுருப்பாங்க. அதை ஒரு பெரிய இது மாதிரி பரணி மாதிரி போட்டு கட்டி வாங்கி பூச்சி உள்ளே போயிடாத அளவுக்கு அழகாக மூடி வச்சு ஒரு வருஷத்துக்கு அந்த எதிர்பார்த்து அந்த நெல்லை மறுபடியும் எடுத்து மறுபடியும் அதை விதைப்பாங்க. இந்த மாதிரி விதைப்பு அறுப்புங்கிறது ஒரு விவசாயி எப்படி செய்கிறான் பாருங்கள். அவனுடைய எதிர்காலத்தை அவரே பார்க்குறான். இது எனக்கு நிச்சயமாக நடக்கும். அப்படித்தான் அந்த பிரமாணத்தை தேவன் வச்சிருக்கல. அதைத்தான் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் இந்த மாதிரி பிரமாணத்தை தான் தேவன் வைத்திருக்கிறார். விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் மூலமாக பெருக முடியும் தான் நம்ம பார்க்குறோம். பெருக முடியும். பண விஷயத்திலும் பாருங்கள், அந்த மாதிரி தான். பண விஷயத்திலே அந்த மாதிரி ஒரு காரியம் தான் இருக்குது. விதைப்பு அறுப்புங்கிற இந்த பிரமாணம் பாருங்கள். விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை பயன்படுத்தி எப்படி பெருகுவது பற்றி நாம் போன வாரத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த வாரமும் அப்படி தான். நான் சொல்லிட்டு இருக்கோம்ல, அவங்களுக்கு இந்த விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை வச்சு நம்ம எப்படி பொருளாதாரத்தில் செழிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் எப்படி செய்கிறது என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு இருக்கோம். நீங்கள் மெதுவாக நிதானமாக கேளுங்க. முதல்ல உள்ள காரியத்தை வாசிப்போம். விதையில்தான் எல்லாம் ஆரம்பிக்கிறது. பாருங்கள், இதை பற்றி இந்த காரியத்தை நம்ம சில காரியங்களை நம்ம இன்னும் அதிகமாக போகிறதுனால நீங்கள் கொஞ்சம் மெதுவாக சிந்தித்து நோட்டு எழுதிவிடலாம். பாருங்கள், முதல் காரியத்தை சொல்லுங்கள். விதியில் தான் எல்லாம் ஆரம்பிக்கிறது. தேவன் வைத்த வழி, தேவனுடைய திட்டம், தேவனுடைய செயல்பாடு இதுதான். கர்த்தர் சொல்லுகிறார், விதையில் ஆரம்பிக்கிறதான் பெருக்கத்தை ஏற்படுத்துகிறது. விதையில் ஆரம்பிக்கிறதான் பெருக்கத்தை ஏற்படுத்துகிறது. பாருங்கள், இப்படி அவர் வைத்திருக்கார். 2வது பாருங்கள், உங்களுடைய எதிர்காலம் எதையெல்லாம் உடையவர்களாக இருக்க விரும்புகிறீர்களோ, எதிர்காலத்தில் நீங்கள் என்னவா ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அத்தனையும் உங்களுக்கு தேவன் இன்றைக்கு ஒன்றை வைத்திருக்கிறார். அதுதான் விதை. நீங்கள் எல்லா விதத்திலும் பெருக்கத்தை உண்டாக வேண்டுமென்றால் விதையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதை வீடுகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது இல்லையா? உங்களுக்கு அன்பு அதிகமாக வேண்டுமா? அன்பு என்கிற ஒரு விதையை வைத்திருக்கிறார் கர்த்தர். உள்ளே வைத்திருக்கிற பாருங்கள். நேரம், பொறுமை, இரக்கம், மன உருக்கம், இவைகளெல்லாம் ஒரு விதை போல
அவர் வச்சிருக்கிறார் பாருங்க. பணமும் அப்படித்தான். நாம் கொடுக்கும்போது தான் அது திரும்ப வருகிறது. உங்கள் குடும்பத்திலையும் அன்பு பெருக வேண்டுமா? இவைகளெல்லாம் ஒரு லைஃப் பிரின்சிபலாக தேவன் வச்சிருக்கிறார் பாருங்க. இவைகளெல்லாம் எப்படி வச்சிருக்காரு? தேவன் ஒரு லைஃப் பிரின்சிபலாக வச்சிருக்காரு. 3வது பாருங்க, விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் நமக்கு உண்டாக போகிற அறுவடை குறித்து எதிர்பார்ப்பை பற்றி ஏற்படுத்தி நமக்குள் நம்பிக்கை, உற்சாகத்தையும் பரவசத்தையும் ஏற்படுத்தும்படியாகவே விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அப்படித்தானே? விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் நமக்குள்ளே உண்டாகி போகிறதுன்னு வச்சாங்க. நமக்கு உண்டாயிட்டு அப்படின்னா நமக்குள்ளே ஒரு பரவசம் இருக்குது இல்லையா? அது உற்சாகிறது. ஆகா, எனக்குள்ளே ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இது மூலமாக நான் செழித்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு உற்சாகம் வருப்பார். ஒருவனுக்கு விதை என்றால் என்ன என்று புரிந்து கொண்டால் அவன் சோர்ந்து போகவே முடியாது. விதைன்னா எப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு தாளம், இது மூலமாக நான் கண்டிப்பாக முன்னேறுவேன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பரவசம் வருப்பாரு. இந்த மாதிரி அவனுக்குள்ள ஒரு பரவசம் வருது. அவன் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி தானே? விதைப்பறுப்பு புரிந்து விட்டால் ஒரு உற்சாகம் இருக்கு. ஏனென்றால் அவனுக்கு இன்னைக்கு ஒன்றுமில்லை, ஆனால் நாளைக்கு உங்களுக்கு என்ன உண்டாக்க வேண்டும் என்று உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு இல்லை, ஆனால் ஒரு மனிதனுக்குள்ள அவனுக்குள்ள ஒரு தாளம் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் முன்னேற முடியும் அப்படின்னு. ஏனென்றால் ஒருவனுடைய திறமை எவனும் பறிச்சுக்கிட முடியாது. இன்றைக்கி அவன் ஏதாட்டு ஒரு சூழ்நிலையில் அவன் செல்வங்களை இழந்து பேர்லாம் வாங்கிடலாம். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு திறமை இருக்குது, அதை வச்சு அவன் மேலே வந்துடுவான். அதுதான் விதை. அதை மறுபடி செய்ய அவன் என்ன பண்ணுறான்னா அவன் மேலே வந்துடுவான். இப்படித்தான் தேவன் எல்லாருக்குள்ளேயும் அந்த விதையை வைத்திருக்கிறார். விதைப்பறுப்புங்கிற அதை உபயோகப்படுத்தி அதனால் உற்சாகம் இருக்குது. இந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்குள்ள உற்சாகம் இருக்கும். 4வது, உங்கள் எதிர்காலத்தை துவங்குவதற்கு தேவன் எப்போதும் எதையாவது உங்களுக்கு தருகிறார். அதுதான் அந்த விதை. உங்கள் தேவன் வெறும் கையோடு அவர் விடுவதில்லை. உங்கள் எதிர்காலத்தை அமைத்து கொடுப்ப விதை வடிவில் உங்களுக்கு கொடுத்திருக்கு. அதை வைத்து தான் நீங்கள் பெருக்கலாம். நான் சொன்னோம்ல, உங்களுக்குள்ள ஒரு எதிர்காலம் வேணும்னா உங்களுக்குள்ள ஒரு விதை வடிவில் தேவன் வச்சிருக்கிறார். பாருங்க, மரம், செடி, பறவைகள் மக்கும் வைத்த அந்த தேவன் பாருங்க, 2 மனிதனை உண்டாக்கி அவர் என்ன பண்ணுறார்? நீங்கள் பல்கி பெருகுன்னு ஆசீர்வதித்தார் பாருங்க. தேவன் இந்த பூமியை வைத்த இந்த பூமியில் நம்மளை வைத்த அந்த தேவன் வெறும் பசி பட்டியலாம் கிடக்குன்னு வைக்கல பாருங்கள். நீங்கள் துன்பப்பட்டுகிட்டே கிடங்க இரு அப்படின்லாம் ஒன்றும் வைக்கல. அவர் கர்த்தர் பாருங்க, நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நீங்கள் வைக்கிறார். பெருக்கத்தின் தேவன் அவர் பெருகுன்னு முதல்ல ஆசீர்வதித்தார். கர்த்தர் நல்லவர். இந்த மாதிரி காரியத்தை சொல்வதற்காக நான் இதை உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன். தேவன் நம்மை பெருக்கத்துக்கு தேவனாக இருக்கிறார். அவர் விரும்புகிறார். இதை சொல்ல தான் நான் உங்களுக்கு திரும்ப இந்த பெருக்கத்தை பற்றி நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு விதை வடிவிலே சில காரியங்கள் உங்களுக்கு தரப்போகிறார். பாருங்க, அதை வைத்து பாதுகாக்க தரப்போகிறார். அவர் தந்து உள்ளே வைத்திருக்கிறார். அதை நாம் புரிஞ்சுக்கிடணும். அதை எடுத்து அதை பாதுகாத்து தண்ணீர் வைத்து கொண்டு உங்களுக்குள்ள நல்ல எதிர்காலத்தை உண்டாக்க போகிறது. எது அந்த விதை வடிவில் இருக்குது அதை புரிந்து கொள்ள என்று சொல்லுகிறார். அதை உள்ள இருக்கிறத நீ எடுத்து அதை புரிஞ்சு கொள்ளுன்னு சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் புரிந்து கொள்ள கர்த்தரிடத்தில் வந்தால்தான் புரியும். நன்மை உண்டாக்கிற அந்த தேவன் நமக்குள் வாழ்வதற்கு வழியை வைத்திருக்கிறார். நன்மைக்கு தானே நம்ம செய்கிற அந்த தேவன் நமக்குள்ள ஒரு வாழ்வு வைத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ளணும். அதனால் எப்படின்னா அந்த விதை வடிவில் இருக்குது. அது எப்படி நான் எனக்குள்ளே இருக்கிற அந்த தாளத்தை நான் எப்படி கொண்டு வரேன்? எனக்குள்ளே ஒரு திறமை இருக்கிறத நான் எப்படி அதன் மேல் ஒருவன் பிரியமாக இருந்து அதிலே அவன் சொல்கிறதில் தண்ணீர் பாய்ச்சி அப்படின்னா திரும்ப செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்லுங்கள். தாவீது பாருங்கள், ஒரு சாதாரண மனுஷன் தான் இல்லையா? அவனை பாருங்கள், அவனுடைய எதிர்காலத்தை பாருங்கள். அவனுடைய எதிர்காலத்தை உண்டாக்க வேண்டும் என்று அவனுக்கு ஒரு ஆசை தான் உள்ளுக்குள்ளே இருந்திருக்குமா? இல்லையா? இருந்திருக்கும். பாருங்கள், அவனுக்குள்ள எதிர்காலத்தை தேவனும் அவனுக்குள்ளே ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அந்த எதிர்காலத்தின் அவன் விதை அவனுக்குள்ளே உள்ளே இருந்தது. எந்த விதை? கர்த்தர் அவன் கையிலே ஒன்றை கொடுத்திருந்தார். அது எதை கொடுத்திருந்தார்? உள்ளத்திலே விசுவாசத்தை வைத்திருந்தார். அவனுக்கு முழு விசுவாசம், தேவன் மேல் அனாதி பிரியம். எப்பொழுதும் பாடுறது கர்த்தர் என்னை இந்த மாதிரி பெரிய ஆளாக்குவார் வாங்குவார். அவனுக்கு அனாதி பிரியம் இருந்தது. அவனுக்குள்ள ஒரு விதை இருந்தது. அது என்ன விதை? விசுவாசம். கர்த்தர் மேல் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. சில பேர் இதையெல்லாம் ஒரு விதை போல என்றதே கிடையாது. நம்பிக்கை, விசுவாசம் என்கிறது ஒரு பெரிய விதைங்க.
அதை வளர்த்து கொள்வதற்கு தான் தேவன் எவ்வளவோ பிரயாசப்பட்டார் இஸ்ரேல் மக்களுக்குள்ள. இப்படி இருங்க, அப்படி இருங்க, உங்களாலையும் முடியும், நீங்களும் விசுவாசத்தை ஜெபம் பண்ணலாம், உங்களாலையும் முடியும். நீங்கள் சொன்னால் மலை இந்த இடத்துல இருந்து பிடுங்கி சமுத்திரத்தில் போய் கிடக்கும் அப்படின்னு சொன்னார். எப்படி? நீங்கள் விசுவாசித்தால் நடக்கும்னு சொன்னார். சும்மா அது என்ன சும்மா சொன்ன உடனே அப்படி நடக்கல. நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அப்படியே வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தான் தேவன் சொன்னார் பாருங்க. விசுவாசம் என்கிறது விதை போல உள்ளே இருக்கிறது, அது பெருகும். ஆமாம், அதை நீங்கள் செய்ய செய்ய நீங்கள் பெருகும். அதனோட அதுதான் அது ஒரு விதை போல. விதை வடிவிலே அவனுக்குள்ள என்ன, விதை வடிவில் அவனுக்குள்ள ஒரு இன்னொன்று இருந்தது. அது என்னது, அவனுக்குள்ள ஒரு கல், அதாவது அந்த கவன் கல், அவனும் அதை வச்சுருந்தான். உள்ளத்தில் விசுவாசம் இருக்கும்போது கையில் கவன் இருந்தாலும் போதும். ஏனென்றால் ஒரு சிறிய விதையை அவன் வச்சிருக்கான். அது விதை மாதிரி கர்த்தருடைய தயவு இருந்தால் ஒரு சின்ன விதை பெரிய வேலையை செய்யப்படும். பிறகு அவன் பெரிய ஒரு ராஜா ஆனான். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அவன் அந்த கோலியத்தை அடித்து அவனுக்குள்ளே அதுவும் ஒரு தாளம் தாங்க. விசுவாசங்கிறது ஒரு கல் வச்சு அதை செய்கிறது, அந்த திறமை அவனுக்குள்ளே ஒரு திறமை, கரெக்டாக அடிக்கணுமே, அதையும் அவன் வளர்த்துக்கிட்டான். அது ஒரு விதை போல தான். இப்படி ஒவ்வொன்றையும் அவன் வளர்த்து கொண்டான். அது ஒரு விதை. அவன் ராஜாவானான். அவனுடைய எதிர்காலம் எப்படி அமைந்தது? விசுவாசம், அவனுக்குள்ள தைரியம், இவைகளெல்லாம் விதை அவனுக்குள்ளே உள்ளே இருக்கும் காரியம் ஒரு விதை போல இருந்தது. அவனுடைய உள்ளே இருக்கிற இந்த மாதிரி ஒரு காரியம், தைரியம், விசுவாசம், இதெல்லாம் அவனுக்குள்ளே இருந்தது. எப்படி இருந்தது? அவனுக்குள்ள அது ஒரு விதை போல் இருந்தது பாருங்க. கவன் அதை அடிக்கக்கூடிய ஒரு திறமை, என்ன சொன்னோம்ல, அதுவும் ஒரு திறமை அவனுக்குள்ளே இருந்தது. உங்களுடைய திறமை ஒரு விதை. நீங்கள் பெரிய பெரிய நீங்கள் உங்களுடைய அந்த விதை மாதிரி நீங்கள் பெரிய ஆளாக வர முடியும். சில பேர் சொல்வார்கள், சில பேருக்கு சொல்லுவாங்க, நான் என்னால் முடியாதுங்க, நான் ஒரு ஏழை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்ன காரியம் அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாதுன்னு சொல்லி. சில பேர்கள் பாருங்கள், தன்னைத்தானே இந்த மாதிரி ஒரு தாழ்மை மனப்பான்மையில் கொண்டு வருது. எங்கள் அப்பா அப்படி செஞ்சதுனால இப்படி இருந்தால் நான் அப்படியே இருப்பேன்னு சொல்லி பலவிதமான காரியத்தில் அவங்களை என்ன செய்வாங்க, நான் இப்படி பேசுகிறது. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாளந்தை பேசுகிறதே கிடையாது. எனக்குள்ளே ஒன்று இருக்குது, அந்த தாளந்தை எடுத்து நான் செய்ய போகிறேன். யார் என்ன செஞ்சாலும் சரிதான், எனக்கு அது தேவையில்லை. இப்போ என்னுடைய வாழ்க்கை என் கையில் எனக்கு தந்திருக்கிறார். உன் வாழ்க்கை உன் கையில்னு சொன்ன போல தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதல்ல, உன் வாழ்க்கை உன் கையில். ஏனென்றால் இந்த உள்ளத்திலே தேவன் விதையை வைத்திருக்கிறார். இந்த விதையானது நீங்கள் எடுத்து அதை செய்யும் பொழுது தான் உங்களுடைய பிரகாசம். யாரை நீங்கள் குற்றம் சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு விதை வடிவிலே கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு விதை உள்ளே இருக்கிறது என்று தெரியாமல் அதை தண்ணீர் பாய்க்கவில்லை, கண்டுபிடிக்கவில்லை, விதைக்கவும் இல்லை, இப்படி ஒன்றுமே செய்யலைன்னா என்ன நடக்கும்? வேலை பண்ணலைன்னா என்ன நடக்க போகுது? ஒன்றுமே நடக்க. இங்கே ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. இதையோட இறந்து அப்படியே வேற பரலோகம் போக வேண்டியதான். கர்த்தர் மேல் ஒரே கம்ப்ளைண்ட். அவர் கர்த்தர் அப்படி பண்ணிட்டார், இப்படி கைவிட்டார், அப்படி செஞ்சுட்டார், இப்படி செஞ்சுட்டார். பூரா இதே தான் புராண கதையே பேசிகிட்டு இருக்குது. கர்த்தர் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார்னு சொல்லி இப்படி செஞ்சுட்டு மேலே போய் சேர்ந்துட வேண்டியதான். வாழ்க்கை இப்படி வாழக்கூடாது. எப்படி? மற்றவர்கள் மேலே பிளேம் போட்டு கர்த்தர் செய்கிறார், அப்படி செய்கிறார். தேவன் உங்களை இந்த பூமியில் வைக்கும் பொழுதே உங்களுக்குள்ளே ஒரு கோடான கோடி விதைகளை உள்ளே வைத்து தான் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யத்தை உண்டாக்கி இருக்கிறார். உங்களுடைய எதிர்காலமான விதை உள்ளே வைக்கப்பட்டிருக்குது. எல்லாம் நற்செய்தி அறிவிக்கத்தான் இந்த பிரசங்கத்தை இந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே வைத்திருக்கு. இதைத்தான் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டேன். கர்த்தர் நல்லவர் பாருங்கள். நம்முடைய தேவன் நம்மை எந்த அளவுக்கு நேசிக்கிறார். உங்கள் வெறும் கையில் விடவில்லை. உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு ஒன்றை தராமல் அவர் விடவே மாட்டார் பாருங்கள். பாருங்கள், அதுக்கு இன்னொரு ஒரு காரியம், ஒரு உதாரணம் சொல்லுங்கள். எலிசா தீர்க்கதரிசி பாருங்கள், அவன் ஒரு விதவை வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு இறந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து இருக்கிற அந்த சூழ்நிலை அவங்க. ஆனால் அந்த எலிசா சொந்த எனக்கு முதல்ல சமையல் பண்ணி கொண்டா அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் இருந்தால் அது அந்த மாதிரி ஒரு காரியம். ஆனால் அவள் நினச்சிட்டாரு, அதாவது கொஞ்சம் விதை போல், அதாவது கொஞ்சம் இருந்தாலும் நீங்கள் விதை போல் எண்ணுங்கள், அது போதும் என்று வைத்து ஒரு பெரிய ஆளாக ஆகலாம். அது இருக்கிறத வச்சு நீங்கள் செய்யும்போது ஒரு பெரிய ஆளாகலாம். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாது கொடுத்திருக்கிற அந்த கர்த்தர் சொல்லுகிறார். அவள் என்ன பண்ணா, அந்த நெல்லை என்ன பண்ணியிருக்கிறா, நாளைக்கே அது சாப்பிட்டுட்டு சாக வேண்டியது. ஆனால் அவள் என்ன யோசித்தா பாருங்க, அந்த நெல்லை அவள் ஒரு விதை போல எண்ணினாள். அந்த எலிசாவுக்கு தீர்க்கதரிசி கொடுக்கும் பொழுது அது விதை போல பண்ணினாள் பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ள கதை உங்களுக்கு தெரியும். அவள் அந்த பஞ்சகாலம் இருக்கும் பொழுது அவங்க 3 வேளை சாப்பிட்டாங்க. இப்படி சாப்பிட்டு அவங்களுக்கு திருப்தியாக இருங்க. அப்படி தானே காலத்தில் அந்த
அவர் ரொம்ப நாள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லை. அவர்கள் அதை விதைத்தார்கள். முதல்ல அவள் என்ன பண்ணா, விதைத்தாள். அவளிடம் ஒரு பகுத்தறிவு அவளிடம் இருந்தது. அவளிடம் என்ன இருந்தது, ஒரு பகுத்தறிவு. எலிசா திருச்செய்திக்கு அனுப்பின போல் கடவுளுடைய மனுஷனாக உங்களுக்குள்ளே சொல்லி கொண்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை, அதை புரிந்து கொள்ள நிதானம் உங்களுக்கு தேவை. அவள் ஒரு ஒரு கடவுள் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் என்று அவள் பகுத்தறிவு வச்சுக்கிட்டா. அவளுக்கு தெரிஞ்சிட்டு இது கண்டிப்பாக நமக்கு நன்மை தான் வரப்போகிறதுன்னு சொல்லி அவள் அந்த சாப்பாடை அவள் விதை போல் எண்ணினாள். விதை என்பது அது அறுவடை தானே உண்டு பண்ணும். அது நமக்கு கெடுக்குமா? இல்லை. அதனால் அவள் பாருங்கள், அவளுக்கு ஒரு பகுத்தறிவு இருந்தது. நமக்கு பகுத்தறிவு இருக்கிறதா? இதை நம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி இருக்கிறதை ஒரு விதை போல எண்ணும். துன்பத்தில் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். அவள் பாருங்கள், அந்த துன்பத்தில் மத்தியிலையும் அந்த நாளைக்கு சாக பண்ண இல்லாத நேரத்திலையும் இதுதான் ஒரு மனிதனுடைய கர்த்தருடைய அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி அவள் ஒரு பகுத்தறிவுள்ள உள்ள வந்ததுனால அவள் அதை விதை போல விதைத்தாள். துன்பத்தில் மத்தியிலும் இல்லை, இது இல்லை, இது கர்த்தர் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி அந்த வார்த்தையை அவள் பிடிச்சு கொண்டார். அந்த மாதிரி ஒரு பகுத்தறிவு உங்களுக்கு இருக்கா? கர்த்தர் வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதைத்தான் நான் இந்த மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறார்கள் என்று உங்களுக்கு ஒரு பகுத்தறிவு இருக்கிறதா? இந்த மாதிரி பேசுகிறாங்க, வார்த்தை இருக்கிறது என்று உங்களுக்கு ஒரு பகுத்தறிவு நமக்கு தேவைப்படும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அது மிக மிக முக்கியமானது. ரெண்டாவது பாருங்க, கேட்கக்கூடிய அளவுக்கு அவளுக்கு ஒரு அறிவு இருந்தது. முதல்ல அவளுக்கு அந்த பகுத்தறிவு இருந்தது. இது கர்த்தருடைய மனுஷர் தான், ஆகையால் எனக்கு இது நன்மை தான் கிடைக்கும் என்று அவள் முழு மனதோடு அதை விதை போல் யூஸ் பண்ணாள். ஒன்று. ரெண்டாவது பாருங்க, அவள் என்ன இருந்திருக்க அவட்ட பாருங்க, கேட்கக்கூடிய அளவுக்கு அவளுக்கு அறிவு இருந்தது. கடவுளுடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த மாதிரி அந்த வார்த்தையை கேட்டு அவள் அந்த வார்த்தை அவள் கேட்டுக்கொண்டார்கள். மூணாவது பாருங்க, கீழ்ப்படியுடைய உள்ளம் இருந்தது. நான் இதை கேட்கறதுனால எனக்கு வாழ்வு. அதாவது அவள் சொல்லியிருக்கா, இதை நீ கொண்டு வான்னு சொன்னால் அது மாதிரி அவள் கீழ்ப்படிதான். இல்லையா, எங்களுக்கு தான் இன்னைக்கு இருக்குது சாப்பாடு, நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னு சொல்லி அவள் ஒன்று அதுக்கு ஏற்றே பேசலை. அவள் ஏற்கனவே அவள் விசுவாசித்தா இது விதை வடிவிலே நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி. ஆகையால் அவள் கீழ்ப்படிந்தாள் பாங்க. அவளுடைய உள்ளத்தில் இருந்து நான் இதை கேட்கிறதுனால் எனக்கு வாழ்வு, இதனால் நான் தப்பிக்கப் போகிறேன், இதனால் நான் மேலே வரப்போகிறேன், ஆகவே நான் கேட்க வேண்டும், அவர் சொன்ன செய்யணும் என்று சொல்லி அவர் சொல்கிறார்ல, நீ எனக்கு சமைச்சிடுறான்னு சொல்லி அதை செய்கிறா பாருங்க. செய்யணும் என்று சொல்லி அவள் கீழ்ப்படுகிறாள். அதிலே அவளுடைய வாழ்வு உண்டாகிறது. எதிலே? கீழ்ப்படிதல் மூலமாக அவளுடைய வாழ்வு உண்டாகிறது. எதுவும் இல்லை என்று சொல்லாதீர்கள், கொஞ்சம் இருக்கிறதே அதை விதை போல பயன்படுத்துங்கள். பணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, விதையாக உபயோகப்படுத்தி அது பெருக்கத்தை ஏற்படுத்தி கர்த்தர் சொல்கிறார். இதை பின்பற்றுங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தாலும் அதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் விதை போல நீங்கள் எண்ண வேண்டும். எப்படி எண்ண வேண்டும்? அதை ஒரு விதை போல நீங்கள் எண்ண வேண்டும். விசுவாசத்தோடு செயல்படுங்கள். பாருங்கள், வாழ்க்கை சூழ்நிலையில் மாற்றி அமைக்க முடியும். விசுவாசத்தோடு செயல்படும் உங்களுடைய வாழ்க்கை நிலைமையை மாற்றி அமைக்கும். நான்காவது, சில சிறிய விதையில் இருந்து தான் பெரிய அறுவடையை உண்டாகும். சிறிய விதை நீங்கள் லேசாக எண்ணக்கூடாது. விதை என்பது உங்களுடைய தாளந்து, உங்களுடைய நல்ல குணங்கள், இதுதான் நான் விதைன்னு சொல்கிறேன். விதைன்னா மற்ற மரத்தினுடைய சீடு அப்படி இல்லை. அது ஒரு உதாரணமாக உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தாளந்து, உங்களுக்குள்ள திறமை, நமக்கு எப்படி அதை பெருக்க வேண்டும் என்று தான் அது பெருத்து கொண்டு இருக்கிறேன். விதை நீங்கள் லேசாக எண்ணக்கூடாது. பெரிய ஆலமரமாக அந்த விதை சிறிய ஒரு சின்ன சீடு தான் போடுவாங்க. பல காலம் கழித்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆலமரம். நானும் பார்த்துருக்கேன். என் முன்னாலே நட்டுருக்காங்க. ஒரு சின்ன கன்று தான், வேப்ப மரம். அது பல வருஷங்கள் 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா, அப்பா இன்னைக்கு அது ஏகப்பட்ட 10, 20, 30 பேர் அந்த மரத்துக்கு கீழே நின்று பேசுவாங்க, வாங்குவாங்க. இந்த ஒரு காரியம்னாலும் அந்த மாதிரி ஒரு சீடு தான் அது எவ்வளோ பெரிய மரமாக நிற்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி பல்வேறு துறையில் இன்றைக்கி பார்த்துக்கலாம். பல்வேறு துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மியூசிஷியன், பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய திறமைகள், நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் எப்படி பெரியவங்களாக ஆகினாங்க? அவங்களுக்குள்ள இந்த ஆற்றல் எல்லாவற்றையும் விதை வடிவிலே இருந்தது. அவங்களுக்குள்ளே ஒரு சின்னது தான் இருந்து உள்ளுக்குள்ளே விதை வடிவில் அந்த தாயின் கருவிலே உருவாகும் போதே விதை வடிவில் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு இல்லையா? அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அதை வளர்த்தார்கள். அதைத்தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒரு பாட்டு படிக்கிறோம்னா 2 பாட்டு படிச்சுன்னா அடுத்த பெரிய பாடகர்கள்லாம் ஆக முடியாது. திரும்ப திரும்ப படிக்கணும். ஒரு மியூசிஷியன், அதாவது ஒரு மியூசிக் டைரக்டர்னால் ஒரு 2
போட்டு அவங்க திரும்ப திரும்ப அதிலேயே பழகணும். பழக 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 தான் அவங்க பெரிய திறமைசாலி. அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை அவங்களுக்கு வளர்த்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நாளும் வளர்த்துக்கொள்ள வேண்டும். புது புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும், புது புதிதாக செய்வேன். அப்பொழுதுதான் அவங்க பழைய துறையில் நின்று பெரிய ஆளாக இருக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி அவர்களுக்கு சிறு விதையாக தாய் வடிவில் இருந்தது. அதை வளர்த்தார்கள், ஆற்றல் ஆக்கி இப்பொழுது பெரிய ஆளாக இருக்கா பார்த்தீங்களா. சிறுதாக ஒரு ஆசைப்பட்டது இது அவங்களுக்குள்ள. எனக்கு இது மேலே ரொம்ப அனாதி பிரியம் பாருங்கள். சில நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் குழந்தைகளை வளர்க்காங்க. உனக்கு என்ன விருப்பமாக இருக்குப்பா, இப்போ டிராயிங் இருக்கா, மெக்கானிக் இருக்கா, உனக்கு என்ன திறமை இருக்குது, அந்த வழியே அவங்கள படிக்க வைக்காங்க. அப்போ அந்த பிள்ளை என்ன, அந்த வழியே அது அப்படியே படித்து அது முன்னேறுது. சிறு வயசுலேயே படிக்க வைக்காங்க. உனக்குள்ளே என்னப்பா ஆசை இருக்குது, அந்த ஆசையை வளர்த்துக்கோ. அந்த ஆசை மூலமாக அதிலிருந்து ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சுட்டு எனக்கு இது மேலே ரொம்ப அனாதி பிரியமாக இருக்குதுன்னு சொல்லி அது ஒரு விதை போல் அந்த பிள்ளைகள் வளர்த்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு மறுபடியும் அவங்களுக்கு குறைவே இருக்காது. எல்லாத்துலேயுமே டாப்பாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கற்றுக்கலாம். இப்படி தான் அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க. சில பேரண்ட்ஸ் என்ன திணிக்காங்க. இவங்க டாக்டர்னால் அந்த பிள்ளையும் டாக்டர் ஆகும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு டாக்டரே பிடிக்காது. சிலவங்க ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க, என் பிள்ளையும் ஹோட்டல் வச்சு இல்லை, அவங்களுக்கு பிடிக்காது. வேறு எதிலாட்டு இருக்க பிடிக்கும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் போக பிடிக்கும். இப்படி அவங்களுக்குள்ள ஒவ்வொரு விதையும் ஒவ்வொன்றா தேவன் வைத்திருக்கிறார் பாருங்கள். இப்படித்தான் அந்த விதையை அவங்கள ஆற்றலை எடுத்து தான் இப்படி பெரிய ஆளாக இருப்பாங்க. அநேக பேருக்கு பாருங்கள், பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் விரும்புகிறார்கள் இல்லையா. நிறைய பேர் எல்லாத்துலேயுமே பாருங்கள் மாற்றங்கள் விடுங்கள். என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், தொழில், படிப்பு, குடும்ப வாழ்க்கை மற்ற எல்லாத்திலுமே மாற வேண்டும் விரும்புங்க. இதில் எல்லாமே மாற்றுவதற்கு எப்படி நடக்கும், இதெல்லாம் எப்படி மாறணும். சில பேர்களுக்கு விருப்பம் இருக்குது, பொருளாதாரத்தில் இருக்கணும், வாழ்க்கை இருக்கணும், சுகத்தில் இருக்கணும், எல்லாமே மாறணும் அப்படின்னு எல்லா மனுஷனுக்கும் இருக்கும் இல்லையா. எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. ஆனால் அது எப்படி மாறும், அதான் ரொம்ப முக்கியம். பெரிய மாற்றங்கள் எப்படி உருவாக்குவது, மாற்றம் எப்படி உண்டாகும், இந்த பெரிய பெரிய மாற்றம் எப்படி உண்டாகும் என்று கவனிக்க வேண்டும் பாருங்கள். அது விதி வடிவில் தான் ஆரம்பிக்கிறது. நீங்கள் எல்லாமே நீங்கள் யோசிக்கலாம். அன்பு, பொருள், தொழில் இதெல்லாம் பாருங்கள் சின்னதாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன பாருங்கள், சின்ன இட்லி கடையோட சின்னதாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. பிறகு அவங்க வளர்ந்து ஹோட்டல் வச்சுருப்பாங்க. பிறகு 2 பிரான்ச் திறப்பாங்க. இப்படி முதல்ல சிலவங்க தலையில் வச்சு வியாபாரம் பார்ப்பாங்க. பிறகு ஒரு சின்ன கடை வாங்குவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விதையை அவங்களுக்குள்ளே இருக்கிறத அவங்க பெருக்க பார்ப்பாங்க. தேவன் அப்படி தான் பெருக்கிறார். உடனே மேஜிக்கெலாம் நடக்காது. இப்படி சிறுசாக தான் பெருக்கி அவங்க ஆலமரம் போல் நிற்கிறாங்க. இதுதான் பெரிய மாற்றங்கள். அதுதான் நம்ம எப்படி உண்டாகுதுன்னா விதை வடிவில் தான் செய்ய முடியும். உங்களுக்கு இருக்க தாளந்து அவங்க நினைக்கிறாங்க, அந்த இட்லி வியாபாரம் பண்ணோம்னா நான் பெரிய ஆளாக கண்டிப்பாக மாறுவேன், எனக்குள்ள இந்த திறமை இருக்குது. இட்லி போட்டு சாப்பாடு வடை இடெல்லாம் போட்டாங்கன்னா அவங்களே மேலே டேஸ்ட்டாக போட முடியாது. அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுப்பா, அதான் நல்லா இருக்குது அப்படிப்பாங்க. பாருங்கள், பார்த்துருக்கீங்களா, சாம்பார் நல்லாயிருக்கும், சட்னி நல்லாயிருக்கும், வடை நல்லாயிருக்கும், பிரியாணி நல்லாயிருக்கும். அந்த பாய்கிட்ட போனீங்கன்னா இந்த பிரியாணி நல்லாயிருக்கும், இந்த பாய்கிட்ட போனீங்கன்னா இந்த சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை உள்ளுக்குள்ளே அந்த வயது அதை மூலமாக அவர்கள் பெரிய விதமான காரியத்தில் அவங்க முன்னேறுறாங்க. அப்புறம் அவங்க கேட்ரஸ் வச்சு நடத்தாங்க, இப்படி வாங்கி முன்னேறி போயிடுறாங்க. எப்படி, விதை வடிவிலே இருக்கிறது. அவருக்குள்ள ஒரு விதை, அதை எடுத்து அவங்க பேசுகிறாங்க இல்லையா. அதை சொல்கிறாங்க திரும்ப என்னால் முடியும்னு சொல்லும் பொழுது அதனுடைய காரியத்தை அவங்க எடுத்து நடத்துகிறாங்க. அதை தண்ணீர் பார்க்குறாங்க, அதன் மூலமாக வெற்றி பெறுகிறார்கள். இப்படித்தான் எல்லாரும் இந்த விதை வடிவிலேயே அவர்கள் வெற்றி பெறுகிறார். பாருங்கள், விதை வடிவில் தான் ஆரம்பிக்கிறது எல்லாமே. ஒவ்வொரு விதையும் கோடி புதிய மாற்றங்களை ஆரம்பிக்கிறது. அப்படி தானே ஒவ்வொரு சில பாருங்கள், சின்னதாக தான் இருப்பான். அவனுக்காக இந்த பையனா இப்படி இருந்தால் எப்படி ஆகிட்டான் பாருங்க அப்படின்னு. ஏன்னா அவன் எதற்காக உண்டு பண்ணி வைக்கப்பட்டிருக்க அந்த தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கல அதை அதிகமாக நேசித்து அதன் மேல் அவன் அதிகமாக பிரியப்படுகிறான். அதன் மூலமாக அவன் என்ன பண்ணுகிறான், அவன் பெரிய ஆளாக மாறுகிறான். ஒவ்வொரு மாற்றங்களும் அவனுக்கு பெரியதாக கொடுக்கும். நீங்கள் எதையெல்லாம் விரும்பி நாடி கொண்டிருக்கிறீர்களோ அது எல்லாம் எப்படி நடக்கப் போகிறது என்று சொன்னால் எங்கேயாவது ஒரு விதை வடிவில் தானே ஆரம்பிக்க வேண்டும். அப்படி தான் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நடக்கணும்னா நீங்கள் என்ன சின்னதாக தான் நடத்தணும். உடனே டக்குன்னு மேலே போக முடியாது. இன்றைக்கி ஒரு டாப் படிக்க போகணுமா, இங்கேருந்தே ஆரம்பிக்கணும். உங்களுக்கு பெரிய டான்ஸர் ஆகணுமா, இங்கேருந்தே ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லா விதத்துலையுமே சிறிதிலிருந்தே நீங்கள் ஆரம்பித்தா தான் மேலே போக முடியும். விதைத்து பயன்படுத்தி பாதுகாக்கும் போது தான் அந்த விதையை விதைச்சு அதை பாருங்கள் பண்படுத்தி அதை பாதுகாக்கணும். அதை எப்படிலாம் திரும்ப நேரம் அதுக்கு கொடுக்க வேண்டும், மற்றதுக்கு கொடுக்க முடியாது. கர்த்தருக்காக நேரம் கொடுக்கவங்களுக்கு அந்த எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி உங்களுடைய தாளந்துக்கு நீங்கள் நேரம் கொடுக்கணும். கொடுக்க தான் அதில் நீங்கள் பழகுவீங்க, அதை செய்வீங்க. செய்ய உங்களுக்கு அது லகுவாக மாறிவிடும். அதன் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். சிறிய விதை தான், அதை நீங்கள் விதைக்கும் பொழுது உங்களுடைய
ஆலமரமாக மாறிவிடுகிறது. பாருங்கள், பயன்படுத்தி பார்க்கும் போதுதான் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு விதையை நாம் அலட்சியம் பண்ணுகிறோம். ஏனென்றால் நாம் ஒரு விதையை நாம் அலட்சியம் பண்ண விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, நாம் ஒரு எதிர்காலத்தையே அலட்சியம் பண்ணி விட்டோம் என்று அர்த்தமாகிடும். ஒரு விதையை நம்ம சரி இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், வேறு ஏதாவது பார்ப்போம் எப்படின்னு சொல்லி, ஏன்னா உங்களுக்குள்ளே தெரியுது இது எனக்கு திறமை இருக்குது, நான் செஞ்சிடேன்னு சொல்லி நினச்சாலும் சிலவங்கெல்லாம் இது விட்டுட்டு வேறு ஏதாவது பார்ப்போம் அப்படி சொல்லி போகும்போது தான் அது நம்முடைய எதிர்காலமே சிலவங்க அதனால தான் சிலவங்க அந்த சில விஷயத்தில் ஃபெயில் ஆகிருந்தாங்க. இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்குள்ள ஒரு தாளந்து இருக்குது, அதை விட்டுட்டு வேறு எதுலேயே போட்டு பண்ணுறது பிறகு அவங்க ஃபெயில் ஆகிடுது. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிறத அவங்க எடுத்துக்கிடாது. பேச்சு திறமையோ இல்லை மற்ற காரியமோ இல்லை ஒரு சின்ன அவங்களால ஏண்ட ஒரு ட்ராயிங் பண்ணுற விதமோ இந்த மாதிரி சின்னத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முடியாமல் பெரிய லெவலில் பண்ணி டக்குன்னு ஆயிரும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது செட் ஆகாது. ஏனென்றால் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த விதை அதனுடைய விதையே இல்லை. அதான் சொல்கிறாங்களா, மாமரத்தின் விதை மரம் காய தான் காய்க்கும், அது வேப்பங்காய் காய்க்காது. அதே போல் உங்களுக்குள்ளே இருக்க விதை அதை அப்படி தான் செயல்படும். நீங்கள் வேறு விதமாக செஞ்சீங்கன்னா முடியவே முடியாது. நீங்கள் எவ்வளோ லட்சம் போட்டு செஞ்சாலும் அது உங்களுக்கு சக்ஸஸே ஆகாது. ஏனென்றால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விதையை நீங்கள் கண்டறிய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் நாம் அலட்சியம் பண்ணக்கூடாது. பாருங்கள், இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். பப்பாளி பழம் பார்த்துருக்கீங்களா? பப்பாளி பழம் அதில் பாருங்கள், ஒரு பப்பாளி விதை போட்டிங்கன்னா அந்த மரத்தில் 10 காய்கள்லாம் காய்க்கும், 10 12லாம் சொன்னாங்க. ஆனால் ஒரு விதத்தில் சொல்கிறாங்க, ஒரு காய்க்குள்ளே ஒரு 400-500 விதை இருக்கும். அதில் நிறைய விதை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஏகப்பட்ட விதை இருக்கும். அந்த மாதிரி ஒரு விதை தான் அதுக்குள்ளே 10 வச்சுங்களேன், 10 500னா 5000, இப்படி 5000 விதை போட்டு அப்புறம் அதில் போட்டிங்கன்னா இப்படி பலவிதமான பெருக்கும். அதாவது மில்லியன் கணக்கில் அது பெருகும். பார்த்தீங்கன்னா ஒரே விதை தான், கூடி ஒரு புதிய மாற்றங்கள் ஆரம்பிக்க இந்த விதையில் இருக்கிறது என்பது புரிகிறதா? ஒரு விதை தான், ஆனால் நிறைய விதமான காய்கள், நிறைய விதமான தோட்டங்கள் மாறுவது எங்கேருந்து மாறுது? ஒரு விதையில் இருந்துச்சுன்னா மாறிச்சு பாருங்கள். ஒரே விதை தான் பப்பாளி விதை. ஒரு விதையில் 100 பழம் வந்துச்சு. ஒரு உதாரணம் சொன்னால் 10 பழம் வந்துச்சுன்னு 10ல் 500 ஒரு பழத்துக்குள்ளே 500 விதை இருந்து அந்த 500 விதைக்கும் போது என்ன நடக்குது? அது அவ்வளோக்குள்ளே மல்டிப்ளை ஆகி இப்படி பல மில்லியன் கணக்கில் உங்களுக்கு பெருக்க கொண்டு வருது. எங்கேருந்து வந்துச்சு? ஒரு விதை தான். அதே போல் உங்களுக்குள்ளே இருக்கிற தாளந்தை நீங்கள் திரும்ப பண்ணும்போது தான் நீங்கள் மேலே வருவீங்க. பண்ணலைன்னா மேலே வரவே முடியாது. நீங்கள் என்னெல்லாம் குதித்தாலும் எப்படி வெள்ளி அடித்தாலும் வராது. நீங்கள் அதை திரும்ப அதை செஞ்சு வாங்கி தண்ணீர் பாய்ச்சி இப்படி சொல்கிறோம்ல. விவசாயி எப்படி பண்ணுறான்? விதைக்கிறான், அதை திரும்ப பண்படுத்துகிறான், தண்ணீர் பாய்க்கிறான், களைகளெல்லாம் பிடுங்குவான், உள்ளே வேறாவது உள்ளே வந்துடக்கூடாதுன்னு எலி பார்க்குறான், அதை பார்க்குறான், இதை ஏகப்பட்ட பார்த்து தான் அவன் மகசூலை கொண்டு வரான். விதைச்ச உடனே அப்படியே உட்காந்துட்டு அந்த விதைச்சி போட்டுட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது. திரும்ப அவன் போகணும், வாங்கணும், நீர் பாய்க்கணும், பார்க்கணும், செய்யணும், மழை வருதா, எது வருதா, காற்று வருதா, அது வருதா, உரம் போடணுமா, எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. சூழ்நிலைகள் வரும். நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை எடுத்து செய்யணும்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அந்த மத்தியிலும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். ஆமாம், சிலவர் சொல்லுவாங்களே, எனக்கு கர்த்தருக்கு நேரம் கொடுக்கவே நேரம் இல்லை. நேரத்தை கொடுத்தா தானே நேரம் கிடைக்கும். நேரம் கொடுக்கலன்னா எப்படி கிடைக்கும்? விதைச்சா தான் அறுவடை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் முதல்ல கொடுக்கணும். 10 நிமிஷம் 5 நிமிஷம் கர்த்தருக்கு கொடுக்கும்போது தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதான் நான் உங்களுக்கு திரும்ப சொல்லிடுறேன் பாருங்கள். ஒவ்வொரு விதையும் புதிய மாற்றங்கள் ஆரம்பம் உள்ள அடக்கியுள்ள ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு புதிய மாற்றம் இருக்கிறா இல்லையா என்பதை நான் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆப்பிள்குள்ளே எத்தனை விதை இருக்கிறது என்பதை பார்த்தால் போதாது. ஒரு ஆப்பிள்குள்ளே எத்தனை விதை இருக்குன்னு பார்க்கக்கூடாது. ஒரு விதைக்குள்ளே எத்தனை ஆப்பிள் இருக்கிறது என்பதை பார்ப்பவன் தான் முன்னேற முடியும். இப்படி அவன் பார்க்குறான் ஒரு விதைகளை. அப்போ விவசாயி என்ன பண்ணுறான்? இப்போ ஒரு மூடை நெல் விதைக்கிறான்னா அவனுக்கு தெரியும் ஒரு விதைக்குள்ளே எத்தனை கோட்டை நெல் இருக்குது அப்படின்னு. எத்தனை கோட்டை நெல்லுக்குள்ளே எத்தனை விதை இருக்குது அப்படி பார்க்கக்கூடாது. இதுக்குள்ளே ஒரு விதைக்குள்ளே எத்தனை கோட்டை நெல் இருக்குது அப்படின்னு பார்க்குறவன் தான் முன்னேறுவான். அதான் நான் சொல்லித்தரேன். விதைக்குள்ளே இருக்கிறத பார்க்குறான் அவன். இன்றைக்கி ஒரு விதை விதைச்சேன்னா ஒரே விதையில் எத்தனது வரும் அப்படின்னு அவன் பார்க்குறான். அவன் ஏற்கனவே உள்ள விதையே அவன் கவனிச்சிட்டான். அவன் வெளியே உள்ளதை பார்க்கல. அதான் நான் சொல்கிறேன், ஆப்பிளுக்குள்ளே எத்தனை விதை இருக்குது நீங்கள் என்பதை பார்த்தால் போதாது. ஒரு விதைக்குள்ளே எத்தனை ஆப்பிள் இருக்கிறது என்பதை பார்ப்பதுதான் முன்னேற முடியும். ஏனென்றால் அவன் அந்த விதைப்பு அறுப்புற என்கிற பிரமாணத்தை அறிந்து கொண்டான். அப்படி தானே விவசாயி அதை அறிஞ்சிருவான். ஒரு ஆப்பிளுக்குள்ளே எத்தனை விதை இருக்கிறது என்பதை பொறுத்தல்ல, ஒரு விதைக்குள்ளே எத்தனை ஆப்பிள் இருக்கிறதை புரிந்து கொண்டால் அவன் புரிந்து விட்டான் என்ற அர்த்தம். வாழ்க்கை முன்னேறும் எப்படி என்று அவன் புரிஞ்சுட்டான்.
என்று ஒரு சின்ன விதை வைத்து எப்படி ஒரு பெரிய அறுவடை ஏற்படுத்துவது, எப்படி பெரிய மாற்றங்கள் உண்டாக பண்ணுவது என்பது அவன் அறிந்து வைத்து இருக்கிறான் என்று தான். அப்படித்தானே அர்த்தம். அவன் அறிந்து வைத்திருக்கிறான். நீங்கள் இவைகளை அறிந்து வைத்திருக்கிறீர்களா? இவைகளை அறிந்து வைத்திருக்கிறேன். இன்றைக்கி கர்த்தருக்கு நீங்கள் விதைக்கிறீங்க பணத்தை, கண்டிப்பாக நான் இந்த விதை விதைக்கிறேன், எனக்கு இதில் பல மடங்கு எனக்கு கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசிக்கணும். விவசாயி இப்படி தான் விசுவாசிக்கிறான். அதனால தான் அவன் பேரே விவசாயி விசுவாசிக்கிறான். அவன் பேர் தான், அதனால தான் விவசாயி. அழகாக தமிழில் பேர் வச்சுருக்கு பாருங்கள். அவன் விசுவாசிக்கிறான் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி, அதனால தான் அவன் பேர் என்ன பேர்? விவசாயி. அப்படி தேவனுடைய நாமத்தை நாம் அதிகமாக அறியும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையிலே பெருக்கம் உண்டாகும். அவர் சொல்லுகிறார், நான் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறேன், உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். விதை வடிவிலே உனக்குள்ளே இருக்கிறது முதல்ல விதை அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். உங்கள் உள்ளே இருக்கிற சிறிய விதை உங்களுக்கு தேவன் கொடுக்கிற மாற்றத்தின் விதை கொடுக்கிறது பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாற்றக்கூடிய விதை, அதை எடுத்து ஒரு பெரிய அளவு மாற்ற கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அதை உபயோகப்படுத்தக்கூடிய ஞானமும் அறிவும் நமக்கு உண்டாயிருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதை எடுத்து நம்ம செய்யறதுக்கு ஒரு ஞானம் அறிவு இருக்கிறதா, எப்படி அப்படி செய்ய வேண்டும், ஏகப்பட்ட நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். இதையெல்லாம் உங்களுக்கு அதை எப்படி உபயோகப்படுத்தணும், நமக்கு இருக்கிற அந்த தாளந்து, இது தேவன் தந்த விதை, ஆக நான் விதைக்கப் போகிறேன், அதன் மூலமாக நான் அறுவடை பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் யாரிடத்தையும் கேட்க போகிறது? ஏன்டா என்னிடத்திலேயே விதை நெல் இருக்கிறது, என்னிடத்திலே விதைக்கூடிய எல்லா தாளந்துகளும் எனக்குள்ளே இருக்கிறது, நான் ஏன் மற்றவர்களை போய் கேட்கணும்? எனக்குள்ளே விதை இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே சந்தோஷத்துக்கான விதையும் நமக்குள்ளே இருக்குது. அப்படி தான் சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நமக்குள்ளே தான் அங்கே இருக்குது. நம்ம யார்கிட்டையும் போய் சந்தோஷம் கொஞ்சம் தாங்க, கொஞ்சம் மகிழ்ச்சி தாங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ளே தான் அது தேவன் வச்சிருக்கிறார் பாருங்கள். நித்திய ஜீவனை அருள்கிற மூலமாக நம்முடைய சந்தோஷம் பெருக்கும்படியாக அதற்கான விதை கர்த்தர் கொடுத்துருக்கார். நித்திய ஜீவன், நம் தேவன் நித்திய ஜீவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். பாருங்கள், அதற்கான விதையை கர்த்தர் கொடுத்து, எது சுகத்துக்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அதன விதையை, ஆரோக்கியத்திற்காக விதையை நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்படி பலவிதமான விதத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எல்லாம் எங்கே இருக்குது? புதைந்து கிடக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, எனக்குள் இருக்கிற என்பதை விசுவாசிக்க வேண்டும் அல்லவா? அதை எடுக்க வேண்டும், அதை விதைக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும், கவனிக்க வேண்டும். அதை வைத்து நாம் செய்யும் போதுதான் அது பெருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், விதை ஒவ்வொருவருக்கும் உள்ளே இருக்கிறது. அல்லேலூயா, ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிறது. அதான் இப்போ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், விதை ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிறது. ஆகவே தான் சரியாக வேத போதனைகளை கேட்க மிகவும் அவசியமாக இருக்கிறது. சரியான போதனை கேட்கணும். நீங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கை பெருகிறது என்றது எப்படி நீங்கள் போதனை கண்டிப்பாக கேட்க வேண்டும். பாருங்கள், சிலர் பாருங்கள் தவறான போதனைகளை கேட்டு என்ன செய்கிறாங்க? நானே ஒரு பூச்சி, நானே ஒரு புலி, நானே ஒரு பாவி. கர்த்தர் இவ்வளோ அற்புதமான தாளந்தை உங்களுக்குள்ளே வைத்து கோடான கோடி மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அற்புத விதையை உள்ளே வைத்து தான் இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறாருங்க. நீங்கள் போய் நின்றுக்கிட்டு கர்த்தர் முன்னே எனக்கு பாவி, பூச்சி, புழு, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒரு அனாதை, எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லாதங்க. அது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமில்லாத ஒரு வார்த்தை. அப்படி பேசாதங்க. அதுக்கு தான் ஆகவே தான் நீங்கள் என்ன தருவோம், முற்போக்கான தேவனுடைய வார்த்தை கேட்பது மிகவும் அவசியம். முற்போக்கானது தான் இந்த மாதிரி தேவனை பற்றி நாம் எப்படி அறிந்து கொள்வது, முன்னேற்றத்தை பற்றி நான் எப்படி அறிந்து கொள்வது, நான் பொருளாதாரத்தை பற்றி நான் எப்படி அறிந்து கொள்வது, என் சுகத்துக்கு அதிகமாக பலத்தை நான் எப்படி இப்படிப்பட்ட முற்போக்கான பிரசங்கங்கள் நீங்கள் கேட்கணும். அதனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது தான் உங்களுடைய உள்ளம் நிரம்பும் பாருங்கள். அவசியம். ஏனென்றால் அப்படித்தான் கேட்கும்போது தான் இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு முன்னேறதுக்கான காரியம் கேட்க முடியும். உங்களுக்குள்ளே நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அப்படி தானே? ஆவி, ஆத்மா, சரீரம், நல்வாழ்வு உண்டாகும்படியாக விதைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தானே? எல்லாமே விதை வடிவில் இருக்கிறது. அதை எடுத்து விதைப்போம் என்றால் பெருக்கம் உண்டாகும். அப்படிதான் அதை எடுத்து விதைக்கணும். எது? சுகம், சரீரம், இந்த மாதிரி நல்வாழ்வுகளை தேவன் உள்ளே வைத்து அந்த தேவன் அந்த வார்த்தை எடுத்து விதைக்கும் பொழுது என்ன நடக்குது? பெருக்கம் உண்டாகிறது. ரட்சிப்பு மூலமாக அழியாத வித்து தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே சென்று ரட்சிப்பு என்கிற காரியத்தை உண்டாக்கி இருக்கிறது. அப்படிதானே? ரட்சிப்பு நமக்கு கிடைச்சது எப்படி? தேவனுடைய வார்த்தையை இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க, எவ்வளோ பெரிய பாக்கியவான் நீங்கள். உங்களுக்கு பெருக்கத்துக்கு பற்றி ஏகப்பட்ட வீடியோ நாங்கள் முன்னாடி போட்டிருக்கேன். நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் குறைவே இருக்கக்கூடாதுங்க.
நீங்கள் கேட்கணும். திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் குறைவு இருக்குது. ஏன்னா பெருக்கத்தின் தேவன் உங்களை விசுவாசிக்கிறார், உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார், உங்கள் மேல் அனாதி அன்பு வைத்திருக்கிறார், உங்கள் மேல் நீங்கள் பெருகி பல்கி பெருக வேண்டும் என்று தான் தேவனுடைய விருப்பமும் சித்தமும். எல்லா விதத்திலுமே, குழந்தைகள் இல்லை, எல்லா விதத்திலும் அன்பு, பாசம், சுகம், பொருளாதாரத்துக்கு எல்லாத்திலுமே இப்படி தான் அவர் விரும்புகிறாருங்க. ரட்சிப்பு மூலமாக அழியாத வித்து தேவனுடைய வார்த்தை, அப்படி தானே? உங்களுக்குள்ளே சென்று ரட்சிப்பு என்கிற காரியத்தை உண்டாக்கி இருக்கிறது, நித்திய ஜீவனை கொடுத்திருக்குது. இது எல்லாம் நன்மைக்கு என்னது வேறாக இருக்கிறது அல்லவா? தேவனுடைய வார்த்தை எடுத்து உள்ளத்திலே விதைக்கும் போது பெருக்கம் ஏற்படுகிறது அல்லவா? பெருக்கத்தின் வழியை உண்டாக்க பண்ணியிருக்கிறார் தேவன். அதே மாதிரி தான் பொருளாதாரத்தின் வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். பொருளாதாரத்தில் நாம் இந்த பிரமாணத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த விதைப்பு விதைத்தால் தான் அறுப்பு உண்டாகும். விதை வடிவில் எல்லாம் என்ன இருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. பணம் கூட விதை போல் நம் கையில் கொடுக்கப்பட்டு கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பணத்தை நாம் விதை எண்ணி விதைக்கும் போதுதான் அதிலே பெருக்கம் உண்டாகுகிறது, முன்னேற்றம் உண்டாகிறது. வாழ்க்கையிலே பல மடங்கு 1000 மடங்கு பெறுவதற்கான நாம் முன்னேறி செல்கிறோம். அருமையானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் கேட்கணும். உங்கள் முன்னேற்றம் கர்த்தருடைய சித்தம், அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. அதற்காகவே இந்த கோட்பாட்டை வைத்திருக்கிறார். எந்த கோட்பாடு? சிந்தித்து பாருங்கள். விதைப்பு அறுப்பு இருக்கிறது. இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் நல் வாழ்க்கையில் அதை நீங்கள் ஒரு விதை போல விதைக்கும் போது இந்த நாள்லேருந்து அது விதைக்கும். பாருங்கள், பிள்ளைகள்கிட்ட நீங்கள் எப்படி ஒரு விதை, நீங்கள் ஒரு பிள்ளைகள்கிட்ட பேசுகிறீங்க, எப்படி இருக்கா, நல்லா இருக்கீங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, இப்படி நீங்கள் நாங்கன்னு பேசும்போது அது ஒரு விதை போல். அது நீங்கள் இன்றைக்கி விதைக்க அதை அப்படியே அறுவடை பண்ணுங்க. ஏன்னா அதுவும் அதே போல் விதைக்க ஆரம்பிக்கிறது. பார்த்தீங்களா? நீங்கள் தவறான வார்த்தைகளை பேசினா அது தவறான வார்த்தைகளை உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். அதான் எதை விதைக்கிறாயோ நீ அதை அறுப்பாய். விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் எல்லா விதத்திலையும் வேலை செய்கிறதுங்க. ஆமாம், விவசாயி எப்படி கரெக்டாக எதெல்லாம் விதைக்கணும் அவனுக்கு தெரியும். பல காட்டு செடிகள் ஏகப்பட்ட விதைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டு விதைக்கானா? இல்லை, அவனுக்கு தெரியும். விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை பற்றி அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால தான் அவனுக்கு அதை அவன் புரிஞ்சு வச்சிருக்கிறான். இந்த மாதிரி சிந்தித்து பாருங்கள், நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் பாருங்கள், உங்கள் மேல் அனாதி பிரியமாக இருக்கிறார். இப்படி கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே பெருக்கத்தின் தேவன் உங்கள் உள்ளத்திலே உலாவுகிறார். இதையெல்லாம் திரும்ப உங்களுக்கு ஒரு தடவை புரியலைன்னா திரும்ப ரிவைண்ட் பண்ணி கேளுங்க. பெருக்கத்தின் தேவனை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள போகிறோம். இன்னும் தொடர் வருகிற வீடியோவில் இந்த மாதிரி தான் நீங்கள் இதை கேட்டு ஒரு நாளும் நீங்கள் குறைந்தே போகக்கூடாது. நீங்கள் செழித்து வாழ வேண்டும். பொருளாதாரத்திலே, அன்பிலே, கிருபையிலே, மகிழ்ச்சியிலே, ஆரோக்கியத்திலே இதெல்லாம் பெருக்கமாக இருக்கணும். அதான் தேவனுடைய சித்தம். அதான் இந்த பொருளாதாரத்தை செழிப்பு குறித்து நான் அதிகமாக இந்த எடுத்து பேசுகிறது காரணம் என்னவென்றால், நீங்கள் எல்லாத்திலும் செழித்து வாழ வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.